Hello future doctors. And hello my dear IITians. பசங்களா உங்களுடைய JEE and NEET கனவுகளை நிறைவேற்றுறதுக்காக இன்னையிலிருந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா டெய்லி 10 questions நான் ஒரு 5 questions ஷாவணி மேம் ஒரு 5 question எவ்ரிடே கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். இந்த கொஸ்டின்ஸை டே 1ல இருந்து டே 300 வரைக்கும் யார் யாரெல்லாம் ப்ராப்பரா ஃபாலோ பண்றீங்களோ சூப்பரா NEET JEE மாதிரி ஏன் விட்டி AEEE SRM JEE NDA என்ன எக்ஸாம் இருந்தாலும் சூப்பரா போய் எழுதிட்டு வரலாம். ஆரம்பிக்கலாமா? லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க அண்ட் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிகாஸ் PDF வந்து உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்கு. சோ ஹோல் வீடியோ பார்த்துட்டு PDF-ஐயும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆமா, நாங்க சால்வ் பண்ண சம்ஸே உங்களுக்கு PDF-ஆ இருக்கும். செம பெனிஃபிஷியலா இருக்கும் பசங்களா. சோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி செஷன். அண்ட் பிரசன்ட் அப்படி போட்டு உங்க நேமை போட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. அதுதான் அட்டெண்டன்ஸே. ஆமா, எவ்ரிடே இந்த அட்டெண்டன்ஸ் கொஞ்சம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்கடா. நீ எனக்காவது ஒரு நாள் இல்லைன்னா கூட அப்புறம் சரி வராது. சரியா? ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். பசங்களா, இன்னைக்கு நம்மளோட அமரா பேட்சோடைய டே 13. நம்மளில் நிறைய பேர் வந்து கொஞ்சம் கிளாஸஸ்லாம் நடுவில் மிஸ் பண்ணிட்டீங்க. உங்களோட மிட் டேர்ம் எக்ஸாம் ஸ்கூலில் நடந்துட்டு இருக்கு. ஒரு சில 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கவங்க கூட வந்து ஒரு சில நாள் 1-2 கிளாஸ்லாம் மிஸ் பண்ணியிருக்கலாம். தயவு செஞ்சு என்னென்ன கிளாஸ் எல்லாம் மிஸ் பண்ணீங்களோ மறக்காமல் அதை ஒரு வாட்டி பார்த்துருங்க. சரிங்களா? பார்த்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கண்டினியூட்டி நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் ஐயோ ஒரு கிளாஸ் விட்டோமே, இன்னைக்கு கிளாஸ் நம்ம பார்த்தா புரியுமோ அப்படின்ட்டு அது மொத்தமாக ஸ்கிப் பண்ண தோணுது. அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக எப்பயுமே ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் வந்து ஈஸியாக பிரேக் ஆகிடும். ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்டா என்னன்னாலும் அதை விட்டுறக்கூடாது, சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு காமிக்கணும். சரிங்க, இன்னைக்கு என்ன ஆடியன்ஸர் சொல்லி தர போறீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான ஃபார்முலா. அந்த ஃபார்முலா வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் nth செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டைரக்ட் ஃபார்முலா क्वेश्चन அது. ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ரொம்ப ஒரு டைரக்ட் ஃபார்முலா क्वेश्चन. இத வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் nth செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் nth செகண்ட்னா என்ன ஆன்சர்? ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணும்போது கரெக்ட்டா 10வது செகண்ட்ல அது எங்க இருந்தது சொல்லு. ஆன்சர் கிளாஸ் ஆரம்பிச்சு 1 minute 14th செகண்ட்ல எங்க நின்னுட்டு இருந்தார்? ஒரு டைமை சொல்லி அந்த டைம்ல கரெக்டா ஒருத்தர் எங்க இருக்காங்க அப்படின்றத சொல்றத நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் nth செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் nth செகண்ட் Sn is equal to u plus a/2 into 2n minus 1. இதான் ஃபார்முலா. என்னது? u plus a/2 into 2n minus 1. சரியா? இது எந்த ஃபார்முலால இருந்து வந்துச்சு? நான் உனக்கு கான்செப்ட சொல்லி தரேன், நீ கால்குலேட் பண்ணி பாத்துக்க. இப்போ எனக்கு ஒரு பர்టిక్యులர் டைம்ல டிஸ்பிளேஸ்மென்ட் தெரியணும் அப்படின்னு வெச்சுக்கோங்க. நான் அதை எப்படி கால்குலேட் பண்ணுவேன் அப்படின்னா இப்போ ஒரு பேஜுக்கு இத பாரு. டிஸ்பிளேஸ்மென்ட் அட் nth செகண்ட் என்ன? அப்புறம் டிஸ்பிளேஸ்மென்ட் அட் n plus 1th செகண்ட் என்னவா? ஓகேவா? ஒரு பேஜுக்கு ஒரு பொருள் 25வது செகண்ட்ல எங்க இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியணும்னா அப்போ நான் வந்து என்ன செய்யணும்? அதுல இருந்து 24வது செகண்ட சப்ட்ராக்ட் பண்ணணும். 25 செகண்ட்ல அது எவ்வளவு தூரம் கடந்து இருந்தது, 24 செகண்ட்ல அது எவ்வளவு தூரம் கடந்து இருந்தது, இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு ஆன்சர் வந்துடும். அப்போ பேசிக்கா எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் nth செகண்ட் தெரியணும் அப்படின்னா நான் என்ன செய்வேன்? டிஸ்பிளேஸ்மெண்ட் ஓகே அட் a time t minus displacement at a time t minus 1 இப்படி சப்ட்ராக்ட் பண்ணுவோம். இப்போ டிஸ்பிளேஸ்மென்ட்னாலே நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிருப்போம்? s is equal to ut plus half at square. சரியா? அப்போ பேசிக்கா நான் வந்து இங்க என்ன செய்வேன் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மென்ட் at nth செகண்ட்க்கு u into n plus 1/2 an square ஒரு ஃபார்முலா. அப்புறம் n minus 1 எடுத்து u into n minus 1 plus 1/2 a n minus 1 whole square ஒரு ஃபார்முலா. அப்புறம் இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணனும். அப்ப சப்ட்ராக்ட் பண்ணா வரப்போற ஆன்சர்னா இது. சரியா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? அவ்வளவு பெரிய கால்குலேஷன்லாம் நமக்கு இங்க தேவையில்லை. அதனால வந்து டைரக்டா ஃபார்முலாவை கொடுத்துட்டேன். இந்த ஃபார்முலா வச்சு உன்னால என்ன செய்ய முடியும்? சம்ஸ் எல்லாம் செம ஈஸியா உடனே கால்குலேட் பண்ண முடியும். எந்த அளவுக்கு ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும்? இப்போ நான் இங்க காமிக்கிறேன் பாரு. ஒரே ஒரு விஷயம் உனக்கு ஞாபகம் வச்சுக்கோ. இதுல n-ன்ற டேர்ம் வந்து இங்க என்ன அப்படின்னா டைம் t எடுத்துக்கல, அதை தான் இங்க n ன்னு தராங்க, வேற எதுவும் கிடையாது. சரியா? so here we go. நம்ம ஸ்கிரீன்ல இப்போ ஒரு क्वेश्चन தெரியுது பாரு. what will be the distance traveled by a freely falling body from rest in its 4th second? ஒரு 4th செகண்ட்ல ஒரு பாடி, அதுவும் ஃப்ரீ ஃபாலிங் பாடி அப்படின்றாங்க. அது வந்து எவ்வளவு தூரம் வந்து கடந்திருக்கும், அதோட டிஸ்டன்ஸ் டிராவல்ட் என்னவா இருக்கும்? அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் ஃப்ரீ ஃபால்னு சொல்லிட்டாலே இனிஷியல் வெலாசிட்டி 0. அடுத்து n உடைய வேல்யூ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 4.
ஒரு ஆப்ஜெக்ட் ஃப்ரீ ஃபால்ல இருக்குன்னா அப்ப ஆக்சலரேஷன் உடைய வேல்யூ g, அதாவது 10 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கும். என்னவா இருக்கும்? 10 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கும். சரியா? அப்ப நான் என்ன செய்ய போறேன் இங்க பாருங்க. இப்போ எனக்கு டிஸ்பிளேஸ்மென்ட் at nth செகண்ட் தெரியணுமா? சோ இப்ப ஃபார்முலா எழுது u plus a/2 into 2n minus 1. இப்போ u உடைய வேல்யூ என்னது? 0 plus a உடைய வேல்யூ 10 divided by 2 into 2 into n உடைய வேல்யூ வந்து என்ன இருக்கு? 4 minus 1. அப்போ 5, ஓகே. அப்புறம் 8 minus 1. சோ 5 7 ரெண்டு மல்டிப்ளை பண்ணா, அதாவது இதுக்கு ஒரு 7 வரும், அதுக்கு ஒரு 5 வரும், மாத்தி போட்டாங்க, equal to 35 மீட்டர். அப்ப எங்க வந்து 35 மீட்டர் இருக்குன்னு பாரு. அதான் கரெக்ட் ஆன்சர். 35 மீட்டர் here is the right answer. முடிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான். இவ்வளவு அழகா ஈஸியா நீ தான் கால்குலேட் பண்ணிடலாம். எப்பயுமே இவ்வளவு ஈஸியா தான் கேட்பாங்களா? இதே மாதிரி ஈஸியா கேட்பாங்க. ஒரு சில சின்ன சின்ன கொஞ்சம் சுத்தி வச்சு கேட்கறதெல்லாம் இருக்கு. ஒரு பேஜுக்கு இந்த क्वेश्चन பாரு. இந்த क्वेश्चनல ஒரே ஒரு விஷயம், ஆக்சலரேஷன் 10 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர்னு வச்சுப்போம். அது இன்னும் நீங்க எழுதி போடுறீங்க. क्वेश्चनல அது இல்லையே அப்படின்னா, இல்லடா क्वेश्चनல இருந்துச்சு, நான் டைப் பண்ணிட்டு வரும்போது மறந்துட்டேன், வந்துட்டு தான் இங்க பார்த்தா ஐயோ அதை டைப் பண்ணல, நான் இங்க கொடுத்தேன். சரியா? சோ இந்த क्वेश्चन பாருங்க. இங்க வந்து பார்த்தனா what will be the distance traveled by a body with initial velocity of 20 meter per second. இந்த initial velocity கொடுத்திருக்காங்க 20 meter per second. Acceleration g உடைய வேல்யூ 10 meter per second square. n உடைய வேல்யூ 8. அப்போ initial velocity இருக்கு. அப்போ எப்படி நீ கால்குலேட் பண்ணுவ? அப்போ sn is equal to, மறுபடியும் வந்து நம்ம என்ன செய்ய போறோம்? சாரி, u plus a/2 into 2n minus 1 ஃபார்முலா. u உடைய வேல்யூ 20 plus a உடைய வேல்யூ 10/2 into 2 into டைம் வந்து இப்போ என்ன கொடுத்திருக்காங்க? 8 கொடுத்திருக்காங்க. அப்ப 8 minus 1. சரியா? சோ 20 plus 5 into இது ஒரு 16, 15 னா 75. அப்ப 20 plus 75 ஆன்சர் வந்து என்ன வந்துரும்னா 95 வந்துரும். எந்த ஆப்ஷன்ல 95 இருக்குன்னு பார்த்து அதை சூஸ் பண்ணி பண்ணிட்டா, which is இங்க D. அவ்வளவுதான். இந்த மாதிரி டக்குன்னு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே முடிச்சிடலாம். ரொம்ப டஃபாலாம் இருக்காது. What will be the ratio of distance moved by a free falling body from rest? என்னது from rest ன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து free falling ன்னு சொல்லிட்டாங்க. free falling சொல்லிட்டாலே a equal to g equal to 10 meter per second square போடணும். அடுத்து rest ன்னு சொல்லிட்டாங்கன்னா initial velocity 0 ன்னு போடணும். சரியா? இப்போ n உடைய வேல்யூ வந்து என்ன சொல்றாங்க? 4th செகண்ட்ல என்னவா இருக்கும்? 5th செகண்ட்ல என்னவா இருக்கும்? அப்ப நான் என்ன செய்ய போறேன்? distance 4th செகண்ட்ல என்னவா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்க. சரியா? a/2 into 2n minus 1 மட்டும் எடுத்துக்கிறேன். u எங்க போச்சு? இனிஷியல் வெலாசிட்டி 0 ன்னு தான் நமக்கு தெரியுமே, அதனால அது சோபத்தனமா போடல. இப்போ பேசிக்கா அது வந்து அப்ப என்ன ஆயிடும்னா 10/2 into, சரியா, 2n minus 1. சும்மா நான் என்ன செய்யறேன், இது ஒரு குட்டி ஃபார்முலாவா உனக்கு போட்டு காட்டுறேன். சரியா? sn. அப்போ எல்லா சம்லயுமே ஒரு விஷயம் காமனா வந்துடும். என்னன்னா இது வந்து 5 into 2n minus 1. இது வந்து ஒரு காமன் ஃபார்முலா மாதிரி. எந்த சம் எடுத்து போட்டாலும் இந்த ஸ்டெப் வரைக்கும் எல்லா சம்முக்கும் காமன். அப்ப நீ அதை மனப்பாடமே வச்சுக்கலாம்ல. ஏன்னா மனப்பாடமா வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க, அடுத்த வாட்டி நீ இங்க இருந்து ஆரம்பிச்சாலே போதுமே, ஒவ்வொரு வாட்டி வேற எங்க இருந்து ஆரம்பிக்க வேண்டாமே. ஓகே? அப்ப இங்க பாரு, எனக்கு டிஸ்பிளேஸ்மென்ட் 4th செகண்ட்ல என்ன தெரியணும்னா 5 into 2 4 minus 1 இதான். அப்போ 2 4 னா 8, 8ல இருந்து 1 மைனஸ் பண்ணா 7. சரியா? அப்போ 5 into 7. எஸ், 4th உடைய வேல்யூ. சரியா? 5 into 7. ஓகே? இத நான் ஈக்குவேஷன் 1 ன்னு வச்சுக்கிறேன். ஏன் 5 into 7 நீங்க வந்து 35 எல்லாம் மல்டிப்ளை பண்ண மாட்டீங்களா அப்படின்னா இல்ல. நான் வந்து இந்த சம் எப்படி போறதுன்னு ஒரு ஜோசியக்காரர்கிட்ட கேட்டேன். அவர் என்ன சொன்னாரு? தம்பி உங்களுக்கு 5 into 7 வரும், நீங்க அதை மல்டிப்ளை பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க, அது உங்களுக்கு தேவைப்படும்னு சொன்னாரு. அதனால நான் அப்படியே விட்டுறேன். அடுத்து 5th செகண்டுக்கு எடுத்துப்போம். அப்போ 5 into 2 into 5 minus 1 ன்னு மாறிடும். அப்போ 5 into இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9. இது ஈக்குவேஷன் 2. இது s 5th. இப்போ क्वेश्चनல என்ன கேட்டாங்க? what will be the ratio? ஓகே, நம்மள வந்து என்ன செய்ய சொன்னாங்க அப்படினா s 4th ஐயும் s 5th ஐயும் வந்து டிவைட் பண்ணி ரேஷியோ தான் சொல்ல சொன்னாங்க. அப்போ 1 5 into 7, இன்னொன்னு 5 into 9. கொஞ்சம் சோம்பேறித்தனமா இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டு 7/9 ன்னு போட்டுக்கலாம். of course அத 35 ன்னு மல்டிப்ளை பண்ணி 45 ன்னு மல்டிப்ளை பண்ணி 35/45 = 7/9 ன்னு எடுத்துட்டு வரலாம். ஜோசியக்காரர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, எனர்ஜியை கன்சர்வ் பண்ணு, முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணாத, சீக்கிரம் சம் போட முடியாது அப்படின்னு சொன்னாப்ல. நானும் அதை ஃபாலோ பண்ணிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ 7:9 எந்த ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னு பார்த்தா பி ஆப்ஷன்ல. அப்போ அதை டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான்.
சரி இப்போ அதே மாதிரி இன்னொரு சம் ஃபைண்ட் த ரேஷியோ ஆனா இது வந்து 4th 3rd செகண்ட்ல என்ன நீட் எக்ஸாம்ல வந்த क्वेश्चनரா இதெல்லாம் நீட் ஜேஇல வந்த क्वेश्चंस இதெல்லாம் சரியா சோ இப்போ இங்க பாரு நம்ம எடுத்த உடனே இப்ப என்ன செய்ய போறோம் எனக்கு தெரியும் டிஸ்பிளேஸ்மென்ட் at nth second is equal to 5 into 2n minus 1 நேரா நான் இங்க இருந்து ஆரம்பிக்க போறேன் ஏன்னா எல்லா சமமும் அதான் பொதுவுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு ஒரு பொருள் மேல இருந்து கீழே விழுது ஓகே அப்படினாலே அது ரெஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்லாம் சொல்றாங்க ஓகேவா அப்ப நான் என்ன செய்ய போறேன் நேரா இங்க இருந்து ஆரம்பிக்க போறேன் இது ஆக்சலரேஷன் a னு கூட வச்சுக்கிறேன் என்ன செய்றேன் ஆக்சலரேஷன் ஜஸ்ட் a னு கூட வச்சுக்கிறேன் அப்ப பாரு ஃபர்ஸ்ட் 4th அப்ப 4th செகண்டுக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம் a into 2 into 4 minus 1 which is a into இது வந்து ஒரு 7 displacement at 4 இதே மாதிரி வந்து 3rd செகண்டுக்கு போடு அப்ப a into 2 into 3 minus 1 6 னா அப்போ a into 5 s 3 உடைய வேல்யூ இப்போ எதையும் நம்மள டிவைட் பண்ண சொல்றாங்க 4th and 3rd செகண்ட் s4 s3 ஆல டிவைட் பண்ணு அப்படின்றாங்க அப்ப a into 7 divided by a into 5 a கேன்சல் ஆச்சுனா 7/5 அப்ப 7/5 ஆப்ஷன்ல பார்த்து டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் என்ன செய்யலாம் here the answer is 7/5 அப்படினு கண்டுபிடிச்சலாம் மாசா ஈஸியா இப்போ அடுத்து the ratio of distance traveled by a free falling body in the first second and third and fourth second என்னவா இருக்கும் at jumper of ratio கண்டுபிடிக்க சொல்றாங்க first secondல என்னவா இருக்கும் அத செகண்டால டிவைட் பண்ணு தேர்ட் செகண்ட்ல ஃபோர்த் செகண்ட்ல ஒவ்வொன்றுத்தையும் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்றத வந்து இங்க கேள்வி கொஞ்சம் ட்ரிக்கியா ஜாக்கிரதையா போகணும் சரியா இப்போ இத சால்வ் பண்றதுக்கு once again நான் ஒரு சில விஷயம் உனக்கு சொல்றேன் நல்லா கவனி இது வந்து ஃப்ரீ ஃபால்ல இருக்கு அப்ப இனிஷியல் வெலாசிட்டி 0 ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் செகண்ட் மேல இருந்து கீழே விழுது அப்ப ஆக்சலரேஷன் எல்லா இடத்துலயுமே g ஆ தான் இருக்கும் சரியா ஒரு லாஜிக் ஒன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இந்த சம்ல எவ்வளவு ஈஸியா சால்வ் பண்ணனும் அப்படினு என்னன்னா இந்த s is equal to ut plus half at ஸ்கொயர்ல u உடைய வேல்யூ 0 ஆயிடுச்சுனா அப்ப இது s is equal to 1/2 at ஸ்கொயரா தான் இருக்கும் அதுலயும் 1/2 நான் gt ஸ்கொயர் எழுதலாம் இதெல்லாம் சம்முலடா சொல்லி தர ஒரு விஷயம் என்னன்னா இப்போ இதுல 1/2 g இருக்குல்ல இது வந்து என்னன்னா எப்பவுமே ஒரு கான்ஸ்டன்ட் தான் போன சம்ல கூட அதுக்கு தான் நான் என்ன பண்ணேன் அது ஆரம்பிக்கும் போதே வந்து a into 2n minus 1 பார்த்தா a அந்த a எப்பவுமே கேன்சல் ஆயிடும் தேவையே இல்ல அப்ப 2n minus 1 நான் ரேஷியோ எடுத்தாலே முடிஞ்சு क्वेश्चन பாக்கும்போது நான் வந்து என்ன பார்க்கறேன் 4 இருக்கு பார்க்கறேன் என் மைண்ட் என்ன செய்யணும் இது வந்து 4 ஆல 2 ஆல மல்டிப்ளை பண்ணு 8 வரும் 8ல இருந்து 1 7 இது 2 ஆல மல்டிப்ளை பண்ணு 6 6ல இருந்து 1 மைனஸ் பண்ணு 5 அப்ப ஆன்சர் 7:5 அப்படினு क्वेश्चन பாக்கும்போதே நமக்கு தெரியும் இதான் லாஜிக் நீ சம்மே போடணும்னு அவசியம் கிடையாது நான் சொல்ல வரது புரியுதா அப்போ அதே லாஜிக் நீ இங்கேயும் யூஸ் பண்ணலாம் அப்ப லாஜிக் படி டிஸ்பிளேஸ்மென்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு k into t ஸ்கொயர் இதுல இந்த கான்ஸ்டன்ட் தான் நான் என்ன செய்றேன் இங்க வந்து k அப்படினு எடுத்துக்கிறேன் k into just t ஸ்கொயர் அப்படினு எடுத்துக்கிட்டா போதும் அப்படினா அப்ப இங்க வர நான் டிஸ்பிளேஸ்மென்ட்டை எவ்வளவு ஈஸியா இப்ப கண்டுபிடிக்க போறேன் பாரு டிஸ்பிளேஸ்மென்ட் at first second is equal to k into 1 square is equal to k இது 1 மட்டும் வெச்சுக்கோ டிஸ்பிளேஸ்மென்ட் 2 இருக்கும்போது செகண்ட் வந்து என்னவா இருக்க போகுது அப்படினா k into 2 square which is 4k இது ஈக்குவேஷன் 2 இதே மாதிரி s3 k into 3 square which is 9k இது 3 அப்புறம் ஃபைனலா s4 so k into 4 square which is 16k இது ஈக்குவேஷன் 4 சரியா இதெல்லாம் s1 s2 s3 s4 ஓகே இப்போ நம்ம கண்டுபிடிச்சலாம் டிஸ்பிளேஸ்மென்ட் வேல்யூ the ratio of the distance traveled by the free falling body in the first second third and fourth second ன்றாங்கல்ல இங்க இந்த இடத்துல தான் நம்ம பிள்ளைங்க தப்பு பண்ணிட்டோம் என்ன பண்ணிட்டோம்னா இது பாப்போம் 1 4 9 16 அப்ப ஆப்ஷன் பாப்பா 1 4 9 16 டிக் பண்ணிட்டு போய்டும் தப்பு அப்படி பண்ண கூடாது ஏன் நான் சொல்லி தரேன் இப்போ பாரு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு மேல இருந்து கீழே விழுது சரியா இப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட்ல அது எங்க இருக்குன்னா k ன்ற இடத்துல இருக்கு ரெண்டாவது செகண்ட்ல 4k ன்ற இடத்துல இருக்கு அடுத்து 9k அப்படின்ற இடத்துல இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தனா 16k ன்ற இடத்துல இருக்கு ஒவ்வொரு இடத்துலயும் இதான் டிஸ்பிளேஸ்மென்ட் சரியா அப்போ எனக்கு இங்க நல்லா கவனி இது ஃபர்ஸ்ட் செகண்ட் இது செகண்ட் இது தேர்ட் செகண்ட் இது வந்து ஃபோர்த் செகண்ட்
அப்ப இந்த kல இருந்து 4k வரைக்கும் நடுவுல இருக்கிற தூரம் தான் distance traveled in that short term. புரியுதா? அப்ப நான் என்ன செய்யணும், இந்த kல இருந்து 4k வரைக்கும் இருக்கிற தூரம் வந்து என்னது? அப்ப அதுக்கு வந்து நான் என்ன செய்ய போறேன், 4k minus k is equal to 3k. சரியா? இது ஒரு வேல்யூவா 3k அப்படின்னு சொல்லி நான் கால்குலேட் பண்ணி எடுத்துக்க போறேன். சோ ஃபர்ஸ்ட் செகண்ட்ல அது k ல இருக்குன்னா ரெண்டாவது செகண்ட்ல அந்த ரெண்டாவது செகண்ட்ல மட்டும் அது எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்கு அப்படின்னா 3k என்ற தூரம் டிராவல் பண்ணிருக்கு. அப்ப தேர்ட் செகண்ட்ல அது எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்கு, தேர்ட் செகண்ட்ல 9k minus 4k is equal to 5k. அப்ப இந்த தேர்ட் செகண்ட் இருக்கு பாரு, தேர்ட் செகண்ட்ல it has traveled 5k. ரெண்டாவதுல இருந்து மூணாவது செகண்டுக்குள்ள அந்த ஒரே செகண்ட்ல அது 5k என்ற டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிடுச்சு. இங்க 3k. சரியா? இப்போ அதே மாதிரி fourth செகண்டுக்கு வரும். அப்ப fourth செகண்டுக்கு நீ என்ன செய்யணும், 16k minus 9k போடணும். அப்படி போட்டா உனக்கு வந்து என்ன வரும், 7k வரும். அப்போ இங்க பாரு, ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு வந்து k, ஓகே, செகண்ட் செகண்டுக்கு 3k. சரியா? ஃபர்ஸ்ட் செகண்ட்ல மட்டும் அது டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் k, செகண்ட்ல அது டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து 3k, தேர்ட்ல அது டிராவல் பண்ணது 5k, அண்ட் ஃபைனலா ஃபோர்த்ல அது டிராவல் பண்ணது 7k. இப்போ இந்த ரேஷியோ 1:3:5:7 அப்படின்னு வரும். அப்ப இதான் ஆன்சர். 1:3:5:7 தான் வந்து இங்க ஆன்சர். அப்ப C போடணும். கேர்லெஸ்ஸான மிஸ்டேக் பண்ணிடாது. புரியுதா? சோ ஒரு ஆப்ஜெக்ட் இவங்க வந்து சொல்றது படி பார்த்தா ஒவ்வொரு டைம்லயும் இப்ப செகண்ட்ல அது எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுச்சுன்னா ரெண்டாவதுல இருந்து, ஓகே, அதாவது ஒன்னாவதுல இருந்து ரெண்டாவது செகண்ட் வரைக்கும். இப்போ ஒரு பேஜுக்கு ஒரு 37th செகண்ட்ல ஒரு பொருள் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுச்சு அப்படின்னு கேட்கும்போது அது 36th செகண்ட்ல இருந்து 37th எவ்வளவு தூரம், அந்த ஒரே ஒரு செகண்ட்ல எவ்வளவு தூரம் போச்சுன்னு நான் கண்டுபிடிக்கணும், மொத்தமா இல்ல. இப்போ இங்க என்ன பிரச்சனை, 9kன்றது மொத்தமா 3 செகண்ட்ல அது கவர் பண்ண டிஸ்டன்ஸ் 0ல இருந்து 3வது வரைக்கும். எனக்கு என்ன வேணா ரெண்டாவதுல இருந்து 3வது வரைக்கும் என்ன, அப்ப அதுக்கு தான் நான் மைனஸ் பண்ணி அப்புறமா ஆன்சர் போட்டேன். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அதை போட்டனா இந்த சம்ம செம ஈஸி. சரியா? அண்ட் பசங்களா, இதே மாதிரி நீ நீட்டுக்கு சூப்பரா படிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய நீட்டுடைய ரிப்பீட்டர் பேட்சஸ் எல்லாமே நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம்டா. ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல சென்னையில, திருச்சியில, மதுரையில, கோயம்புத்தூர்ல எல்லா இடத்துலையுமே இருக்கு. சென்னையில் தாம்பரம்லாம் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் வந்து 50,000 ஃபீஸில் ரன் ஆகிட்டு இருக்கு. யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எல்லாருமே அதில் போய் ஜாயின் பண்ணுங்க. சரியா? ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு பார்ப்போம். டாடா அண்ட் பை. ஹலோ, இப்போ பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் சாப்டர்ல இருந்தா இன்னைக்கு நம்ம நீட் அண்ட் ஜேஇ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். ஸோ ரொம்ப பேசிக்கா கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு சாப்டர் தான் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஸோ சூப்பரா லிசன் பண்ணுங்க. மேபி ஒன் டே இதுல இருக்கக்கூடிய ட்ரெண்ட் எல்லாத்தையுமே யாருக்கெல்லாம் பிடிஎஃபா வேணுமோ லெட் மீ நோ இன் தி கமெண்ட் செக்ஷன். சரியா? ஓகே, ஸோ இப்போ நீட் 2024 ரீஎக்ஸாமினேஷன்ல கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகே, ஸோ இதை பாருங்களேன், த கரெக்ட் டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் த அட்டாமிக் ரேடியை. இதுல டிக்ரீசிங் கேட்குறாங்களா இன்க்ரீசிங் கேட்குறாங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். லித்தியம், பெரிலியம், போரான் அண்ட் கார்பன். இப்போ இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே பீரியாடிக் டேபிள்ல ஹவ் ஆர் தே அரேஞ்ச்ட் அப்படிங்கிற அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் தெரிஞ்சா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இப்போ along the period, நல்லா சொல்லுங்க, along the period என்ன ஆகும், அட்டாமிக் ரேடியஸ் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ஓகே, அட்டாமிக் ரேடியஸ் வந்து நமக்கு it will decrease. down the group பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அட்டாமிக் ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். down the group வந்து அட்டாமிக் ரேடியஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, so let me show you the periodic table. so periodic tableல இவங்க கொடுத்திருக்கிற இந்த லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன் அதாவது along the period தான் இருக்காங்க. அப்போ decreasing orderல நம்ம எழுதிடலாம். so what is the right answer டா? it is lithium, beryllium, boron and carbon தான் நமக்கு decreasing order because along the period it will decrease. okay, atomic radius decrease ஆகும். down the group வந்து நமக்கு increase ஆகும். ஏன்னா along the period இந்த effective nuclear charge increase ஆயிட்டே இருக்கும். so இந்த effective nuclear charge increase ஆறப்போ radius வந்து நமக்கு decrease தான் ஆகும். okay, சூப்பர் ஈஸியான ஒரு क्वेश्चन தான். அடுத்து பாருங்களேன், நீட் 2024 ரீ எக்ஸாம்லயே இன்னொரு ஒரு क्वेश्चन வந்து நமக்கு கேட்டிருக்காங்க, which is நைட்ரஜன், ஃப்ளூரின், ஆக்சிஜன், ஜெனான். இது எல்லாரையுமே வந்து நம்மள மேட்ச் பண்ண சொல்றாங்க. இந்த சைடு பாருங்க பாராமேக்னெட்டிக்,
மோஸ்ட் ரியாக்டிவ் எலிமெண்ட் இன் குரூப் 18. ஓகே, இங்க குரூப் 18ல இருக்கிற ஒரே ஒரு எலிமெண்ட் வந்து யாருன்னா ஜெனான் தான். அப்போ ஈஸியா மார்க் பண்ணலாம். ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், குரூப் 18 நோபல் கேசஸ். ஒத்த மட்டும் தான் இருக்கான் ஜெனான். அப்போ மோஸ்ட் ரியாக்டிவ் எலிமெண்ட் ஈஸியானதை மார்க் பண்ணிட்டோம். எலிமெண்ட் வித் ஹையஸ்ட் அயனைசேஷன் எலிமெண்ட் இதோ பார் குரூப் 15. குரூப் 15ல இருந்து இங்க யார்ப்பா வந்து இருக்காங்க? who is there here? element with highest ionization enthalpy. நைட்ரஜன் மட்டும் தான் குரூப் 15ல இருந்து நமக்கு இங்க இருக்கு. அப்போ நைட்ரஜன் is the right answer. highest ionization enthalpy. ஆமா, சோ நைட்ரஜனுக்கு தான் நமக்கு ionization enthalpy ஹையா இருக்கும். what is ionization enthalpy? ஒரு ஆட்டம்ல இருந்து outermost orbital இருந்து ஒரு எலக்ட்ரானை நான் ரிமூவ் பண்ண how much energy do I need? எவ்வளவு எனர்ஜி வேணுமோ அதான் அயனைசேஷன் எனர்ஜி. அயனைசேஷன் எனர்ஜி டவுன் தி குரூப் டிக்ரீஸ் ஆகும். அப்ப 15th குரூப்ல நைட்ரஜன் தான் டாப்ல ஃபர்ஸ்ட். அது பேரே நைட்ரஜன் ஃபேமிலி, நிக்டோஜன்ஸ் தான். அப்போ 15th குரூப் வந்து நமக்கு நைட்ரஜன். ஈஸியா மார்க் பண்ணிட்டோம். அடுத்து இப்ப ரெண்டே பேர் தான், ஆக்சிஜன் இருக்கு, ஃப்ளூரின் இருக்கு. இப்போ ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் நீ யோசி, ஆக்சிஜனா இல்லனா ஃப்ளூரினா? இங்கதான் நீங்க தப்பு பண்ண கூடாது. இப்போ ஃப்ளூரின் வந்து நமக்கு மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ், கரெக்டா? அதுகிட்ட ஒரே ஒரு எலக்ட்ரான் கிடைச்சிட்டா இட் வில் கெட் கம்ப்ளீட்லி ஸ்டேபிள், ரைட்? அப்போ அந்த ஃப்ளூரின் தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா வந்து இருக்கும். So fluorine வந்து strongest oxidizing agent. And electronic configuration ல unpaired electron இருந்தா அது paramagnetic. Unpaired electron இல்ல அப்படினா then that is diamagnetic. So oxygen ல unpaired electron இருக்கு, so it is paramagnetic. Okay, so கரெக்டா நம்ம list 1 and list 2 இந்த மாதிரி மார்க் பண்ணி you have to find the right answer. இதுல எந்த ஆப்ஷன் ரைட் ஆன்சர் அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, சரியா? Let's go to the next question. So இது NEET 2024 the same yearல கேட்ட ஒரு question. என்ன மேம் நீட்ல தான் சால்வ் பண்றீங்க, JEE ல? The very next sessionல நம்ம JEE questions-ஐயும் சால்வ் பண்ணலாம். Arrange the following elements in increasing order of first ionization enthalpy. First ionization enthalpy னா என்னது? ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண எனக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி. இப்போ ஒரு ஆட்டம் வந்து ஒரு எலிமெண்ட் வந்து நமக்கு ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து அந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது will be difficult இல்லையா? அப்போ அதோடைய அயனைசேஷன் எனர்ஜி ஹையா இருக்கும். அதிக எனர்ஜி இருந்தாதான் நான் வந்து அந்த எலக்ட்ரானை ரிமூவே பண்ண முடியும், கரெக்டா? சோ இங்க யாரெல்லாம் இருக்காங்கன்னா லித்தியம், யாரெல்லாம் இருக்காங்கடா? லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன் அண்ட் நைட்ரஜன் இருக்காங்க. சோ இதுல நம்ம முக்கியமா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட் இஸ் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். சோ ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம் 3 எலக்ட்ரான், பெரிலியம், போரான், கார்பன் அண்ட் நைட்ரஜன் 7 எலக்ட்ரான்ஸ். ஓகே, சோ இதோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சோ ஃபார் லித்தியம் இட் இஸ் 2s, for lithium it is 1s2 and 2s1 3 எலக்ட்ரான். இது 1s2 2s2 4 எலக்ட்ரான், 1s2 2s2 2p1. அடுத்து 1s2 2s2 2p2. இங்க பாருங்க 1s2 2s2 2p3. ஓகே, சோ இப்போ நீங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா இருக்கிறதுலயே யார் வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. You can see that இங்க பெரிலியம்ல s2 s ஆர்பிட்டால்ல 2 எலக்ட்ரான்ஸ், பெரிலியம் வந்து எனக்கு ஸ்டேபிளா இருக்கு. அதை விட யாரு இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்காங்க? ஏன்னா half filled-உம் completely filled-உம் ஸ்டேபிள்டா. 2s2 completely filled ஸ்டேபிள். அடுத்து p3 கான்ஃபிகரேஷன் நைட்ரஜன் ஸ்டேபிள், கரெக்டா? ஏன்னா p6 வந்து completely filled, p3 அப்படின்னா half filled ஆர்பிட்டால் நமக்கு வந்து ஸ்டேபிளா இருக்கும். சோ அப்ப இருக்கிறதுலே நைட்ரஜன் தான் நமக்கு மோர் ஸ்டேபிள். தோப்பர் மூணுத்துலயுமே அட நைட்ரஜன் தான் இருக்கு. சரி, ஓகே, லித்தியம் தான் லீஸ்ட் ஸ்டேபிள், மூணுத்துலயுமே லித்தியம் தான் இருக்கு. ஓகே, இப்போ லெட்ஸ் கம்பேர் த பெரிலியம் அண்ட் போரானை நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம். இப்போ போரான் வந்து அவ்வளோ ஸ்டேபிள் கிடையாது, 2p1 தான். அப்போ அது ஈஸியாக அந்த எலக்ட்ரானை கொடுத்துட்டு ஸ்டேபிள் ஆகிடும், ஏன்னா 2s2 இருக்கு. ஆனால் பெரிலியம் பாரு 2s2 ஆல்ரெடி ஸ்டேபிளாக தான் இருக்கு. அப்போ அதோடைய அயனைசேஷன் எனர்ஜி ஹையா இருக்கும். ஸோ பெரிலியம் உடைய அயனைசேஷன் எனர்ஜி வந்து நமக்கு
அதிகமா இருக்கும் when you compare with boron. So பெரிலியம்க்கு தான் அயனைசேஷன் எனர்ஜி அதிகமா இருக்கும், so இது வராது. பெரிலியம்க்கு தான் போரானை விட அயனைசேஷன் எனர்ஜி அதிகமா இருக்கும், so இதுவும் வராது, இதுவும் வராது. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இது நம்ம ஈஸியா பெரிலியம் வச்சே நீங்க சூஸ் பண்ணலாம். ஓகே, சோ கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்கு இல்ல ஹாஃப் ஃபில்டா இருக்கு அப்படின்னா எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது கஷ்டம். எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அப்போ எனக்கு அதிக அயனைசேஷன் எனர்ஜி, அதிக எனர்ஜி இருந்தா தான் நான் ரிமூவ் பண்ண முடியும். அதுதான் இங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அண்டர்லையிங் கான்செப்ட். So yes, let's go to the next question. So இதுவும் வந்து நமக்கு NEET 2024ல கேட்ட ஒரு question. Arrange the following elements in increasing order of electronegativity. நல்லா கவனிங்க. What is electronegativity டா? Electronegativity அப்படினா it is tendency to attract the shared pair of electron. யார் வந்து அந்த எலக்ட்ரான் வந்தா நான் ஸ்டேபிள் ஆயிடுவேன் அப்படிங்கறவங்க தான் more electronegativity-ஆ வந்து இருப்பாங்க. more electronegative-ஆ இருப்பாங்க. The tendency to attract the shared pair of electrons. இந்த electron density-ய towards them in a chemical bond attract பண்ணுவாங்க. So இதுக்கு வந்து நம்ம the Pauling scale of electronegativity வந்து தெரிஞ்சிருக்கணும். இல்ல எனக்கு வந்து அந்த Pauling scale அந்த நம்பர்ஸ்லாம் கத்துக்க எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு ஞாபகம் வச்சுக்க அப்படின்னா இதுல என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், கார்பன் and then சிலிகான். இப்போ இன்க்ரீசிங் ஆர்டர் அப்படின்றாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. along the period electronegativity வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். down the group electronegativity வந்து நமக்கு decrease ஆகும். down the group electronegativity will decrease. ஓகே, இப்போ இத பாத்துக்கோட நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், கார்பன், சிலிகான். வாங்க இங்க எங்க இருக்கு நமக்கு தோபர் நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், கார்பன், சிலிகான். ஈஸி. along the period increase ஆகும். down the group decrease ஆகும். அப்ப இருக்கிறதுலயே கம்மி யாருன்னா Si தான், சிலிகான் தான். அதுக்கு அப்புறமா தான் கார்பன், தென் நைட்ரஜன், ஆக்சிஜன் அண்ட் ஃப்ளூரின். இது தெரிஞ்சாலே போரும். So the right answer is silicon, carbon, oxygen, nitrogen and fluorine. Okay, so option A. Option A. சரியா? So option A is the right answer. புரிஞ்சுதாடா? ரொம்ப easy. So let's go to the next question. So இது வந்து பாத்தீங்க அப்படின்னா NEET 2022 phase 2ல கேட்ட ஒரு question. The correct order of first ionization enthalpy, அதாவது அவங்க ஃபுல்லாவே increasing orderல வந்து கொடுத்திருக்காங்க. Carbon, fluorine, nitrogen and oxygen. So ionization energy. So basically இந்த ionization energy உடைய trend வந்து எப்படி இருக்கும்? Okay, so நீங்க வந்து ionization energy வந்து when you move right side, okay, along the period ionization energy வந்து increase ஆகும். along the period ionization energy வந்து நமக்கு என்ன ஆகும்னா increase ஆகும். and down the group ionization energy வந்து நமக்கு decrease ஆகும். stability அதிகமா இருந்தாலும் ionization energy வந்து அதிகமா இருக்கும். okay, so carbon, fluorine, nitrogen, oxygen, the same question இல்லையா நம்ம லாஸ்ட் இதுல பார்த்தோம். so இதுல வந்து what you have to see is இங்க நமக்கு யார் வந்து கொஞ்சம் more stable-ஆ வந்து இருப்பாங்க? நைட்ரஜன், ஆக்சிஜன் எல்லாருமே வந்து கம்பேர் பண்றப்போ who? நைட்ரஜன். கரெக்டா? ஏனா 2s2 2p3 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். p3 கான்ஃபிகரேஷன் 2s2 2p3. அப்ப இருக்குறதுல நமக்கு நைட்ரஜன் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கார்பன், ஆக்சிஜனை விட நமக்கு அதிகமா இருக்கும். சோ ஜெனரலி ஆர்டர் வந்து என்னது? along the period. நீங்க வாங்கடா, நான் கார்பன், ஃப்ளூரின், நைட்ரஜன், ஆக்சிஜன் தானே. இத பாருங்க, கார்பன் இங்க என்னென்ன இருக்கு? கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின் இருக்கு. சோ பேசிக்கலி எப்படி இருக்கணும்? கார்பனுக்கு அப்புறமா நைட்ரஜனுக்கு அப்புறமா ஆக்சிஜனுக்கு அப்புறமா ஃப்ளூரின் இருக்கணும். ஆனா இங்க நைட்ரஜன் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து என்னது? இட் இஸ் 2s2 2p3. p3 half filled, more stable. more stable-னா அப்போ நான் அந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு எனக்கு more energy வேணும். அப்ப அதோட ionization energy அதிகமா இருக்கும். சோ நைட்ரஜன் இங்க போய்டும், ஆக்சிஜன் இங்க வந்துரும். சோ கார்பன், ஆக்சிஜன், நைட்ரஜன் and fluorine. okay, carbon, oxygen, nitrogen and then fluorine is the
right answer. So carbon, oxygen, nitrogen and fluorine, which is option D is the right answer. புரிஞ்சுதா? So nitrogen உடைய electronic configuration it is 1s2, 2s2, 2p3, p3 half filled, more stable. அதான் hint. Half filled வந்து நமக்கு more stable. அவ்வளவுதான். So let's go to the next question. So இது வந்து பாத்தீங்க அப்படின்னா JEE மெயின்ஸ்ல கேட்ட ஒரு question. JEE மெயின்ஸ் 2025ல வந்து கேட்டிருக்காங்க. I hope you can see the board, I think. Yeah? board தெரியுது இல்லையா? Yes, super. Yeah, so இது வந்து கவனிங்கடா. What will be the right answer? இது ஈஸியா சொல்லி தரேன். Incorrect relationship எதுன்னு கேக்குறேன். யாரு கரெக்ட் இல்லன்னு கேக்குறீங்க. இந்த following pair in relation to ionization enthalpy, ionization எனர்ஜில எது தப்புன்னு கேக்குறாங்க. இப்போ அதுக்கு நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா manganese and iron உடைய electronic configuration வந்து எனக்கு தெரியணும். சரியா? Let me teach you that. So இது வந்து பாத்தீங்கன்னா 3D series of elements. 3D series. 3D blockல 3D ல நமக்கு இருக்க போறாங்க. So scandium, titanium, vanadium, chromium, manganese, iron, cobalt, nickel, copper, zinc. சரியா? So ஞாபகம் வச்சுக்கோங்க. Sun TV ல Chief Minister iconic காஜல் ad வருது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. Sun TV Chief Minister iconic. சரியா? iron, cobalt, nickel, copper and alphabetல கடைசி இருக்குது Z. So இவங்களுடைய electronic configuration எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா argon 3d1 4s2, 3d2 4s2, 3d3 4s2, 3d4, 3d5, 3d6, 3d7, 3d8, 3d9, 3d10 எல்லாமே 4s2, 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 4s2. இப்போ எப்பயுமே d ஆர்பிட்டால் பொறுத்த வரைக்கும் half filled completely filled ஸ்டேபிளா இருக்கும். 1 2 3 4 5 half filled ஸ்டேபிளா இருக்கும். இல்லனா completely filled D10 configuration நமக்கு ஸ்டேபிளா இருக்கும். இப்போ இங்க பாருங்க D4 எப்படியாச்சும் ஒரு எலக்ட்ரானை வாங்கி ஸ்டேபிள் ஆகலாம் நினைக்கும் இல்லையா? அப்பதான் s ஆர்பிட்டால்ல இருந்து ஒன்னு கடன் வாங்குது. கடன் வாங்கினா என்ன ஆயிடும்? கடன் வாங்கிட்டா it becomes 3d5 4s1 ஆயிடும். So இந்த குரோமியம்க்கு மட்டும் ஒரு எக்ஸெப்ஷன் இந்த மாதிரி இருக்கும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அப்போ D9க்கு இல்லையா மேம்? இருக்குப்பா. சோ காப்பருக்கு பாத்தீங்க அப்படின்னா அதுவும் ஒரு எலக்ட்ரானை கடன் வாங்கிருச்சுன்னா 3d10 4s1. So it pretends to be very very stable. So இப்போ நம்மள எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பார்த்தோமா? யார் கொடுத்திருக்காங்க? manganeseம் ironம். manganese and iron. manganese உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது? 3d5 4s2. இப்போ manganese 2+ manganese 2+. manganese 2+ நான் நீங்க ரெண்டு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணனும். அப்போ it becomes 3d5 ரொம்ப ஸ்டேபிள். அப்புறமா comes to iron 2+. iron உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d6 4s2. ரெண்டு எலக்ட்ரான் போயிடுச்சுனா 3d6. இப்போ என்ன சொல்றாங்க? அயனுக்கு தான் எலக்ட்ரானிக் அயனைசேஷன் எனர்ஜி அதிகம்ன்றாங்க. தப்புடா. manganeseக்கு தான் அயனைசேஷன் எனர்ஜி அதிகம். ஏனா இதுதான் half filled இருக்கிறது தான் more ஸ்டேபிளா இருக்கும். half filled இருக்கிறது தான் more ஸ்டேபிளா வந்து இருக்கும். So manganese தான் எனக்கு வந்து எப்படி இருக்கும்? It will be more stable. அப்ப manganese உடைய ionization energy தான் அதிகமா இருக்கும் iron 2+ கம்பேர் பண்றப்போ. அப்போ ஆப்ஷன் ஏவே தப்பா போச்சு. ஆப்ஷன் ஏவே ராங் தான். சரியா? ஓகே. சோ இப்போ அடுத்து பாருங்க. இது வந்து நமக்கு JEE 2025 4th April evening shiftல கேட்ட ஒரு question. The elements of group 13 with highest and lowest first ionization enthalpies are respectively. So group 13 elements உடைய order மனப்பாடமா நமக்கு அதுக்கு தெரியணும். boron, thallium, gallium, aluminum and indium. So first ionization enthalpy உடைய order என்ன தெரியுமா? boron,
அதுக்கப்புறமா அவங்க வந்து லோவஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. போரானுக்கு அதிகமா இருக்கும். அதுக்கப்புறமா தாலியம், கேலியம், அதுக்கப்புறமா அலுமினியம் அண்ட் தென் இண்டியம். ஓகே, சோ இந்த ஆர்டர் தான் வந்து நமக்கு அயனைசேஷன் எனர்ஜிக்கு குரூப் 13 ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ இருக்கிறதுலே ஹையஸ்ட் யாருன்னா போரான் தான். மூணுத்துலயுமே போரான் இருக்கு. லோவஸ்ட் வந்து இண்டியம். சோ இண்டியம் இங்க இல்ல, இங்க இல்ல, இங்க இருக்கு. சோ ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். சோ இந்த ஆர்டர் தெரிஞ்சா நம்ம ஆன்சர் மார்க் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, சோ ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் ஃபார் யூ. யாருக்கெல்லாம் ஈஸியா புரிஞ்சது அப்படிங்கறதெல்லாம் மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.